மனிதன் அறிவார்த்தமான காரியத்தை விட்டுட்டு நம்பக்கூடாதவைகளை நம்புகிற போது அங்கே வேதம் தேவைப்படுகிறது, நபிமார்கள் தேவைப்படுகிறார்கள், சீர்திருத்தவாதிகள் தேவைப்படுகிறார்கள் இல்லையா? நாம் மூட நம்பிக்கைகள் என்று சொல்லுகிறோம். மூட நம்பிக்கைகளை பொறுத்தவரை எல்லா நாடுகளிலேயும் எல்லா காலங்களிலேயும் பரவலாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. நம்பக்கூடாதது என்று தெரிந்தாலும் அதை மனிதர்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார். மூட நம்பிக்கை இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிக பிரசித்தி பெற்றிருக்கிறார். அமெரிக்காவில் 13 என்கிற அவர்களுக்கு ஆகலாம். அமெரிக்கா ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு மற்ற எண்கள்லாம் ஓகே, 13 அவங்களுக்கு ஆகலாம். அதனால கட்டடங்கள் கட்டுகிற போது அந்த எண்ணிக்கைகள் எப்படி வரும்னா 10, 11, 12க்கு அப்புறம் 16 அறைகள், 10, 11, 12க்கு அப்புறம் 14, 15 தான் இருக்குமா, 13 இருக்கலாம். 13 அவர்களை பொறுத்தவரை ராசி இல்லாத நபர். 13 சொல்லக்கூட கூடாது. எந்த அளவுக்கு இருந்தாலும் 13ஆம் தேதிக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏதாவது பணம் கொடுக்கறது வாங்கிறதுங்கிற பணிகளை அந்த தேதியில் அவர்கள் செய்ய மாட்டார்கள், ரத்து செய்து விடுவார்கள். அது எவ்வளோ பெரிய லாபம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, 13ஆம் தேதி செய்யக்கூடிய வேலை விளக்காது. 1990களில் ஒரு சர்வே அமெரிக்கா போன்ற நாடுகளில் எடுக்கப்படுகிறது. 13 என்ற எண் ராசி இல்லை, ஆகாது என்கிற காரணத்தினால் அந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு $100 கோடி மேலே. இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலும் கூட மனிதர்களிடத்தில் அறியாமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? மூட நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாமே அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களை, இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. நமக்கான நன்மைகளை தருகிற ஆற்றலும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. நமக்கான தீமைகளை தடுக்கக்கூடிய வல்லமையும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போன நபிமார்கள் எல்லோருமே அவர்கள் கொண்டு வந்த பாடம், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் அறிமுகப்படுத்துகிற போது என்ன சொல்கிறார்கள்? உலகத்தை படைத்த இறைவன், உங்களை படைத்த இறைவன், நமக்கான நன்மைகளை அவனே தர முடியும், நமக்கான தீமைகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் அவனிடத்தில் தான் இருக்கிறது, நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. நபிமார்களும் வேதங்களும் நல்லோர்களும் நமக்கு போதித்த பாடம் அதுதான் இல்லையா? இதுதான் அடிப்படை கூட. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்ங்கிறீங்களா, அல்லாஹ்னா என்னன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களமாடுகிற போது அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்ங்கிறீங்களே, உங்களுடைய இறைவனை பற்றிய ஒரு வரையறையை சொல்லுங்கள் என்கிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லதி கலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் என்னை படைத்தவன், நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற நேரிய வழியை அவன்தான் எனக்கு காட்டியவன். யுத்தலிமுனி வ யஸ்கீன், எனக்கு அவன்தான் உணவளிக்கிறான், எனக்கான குடிபானத்தை அவனே வழங்குகிறான். இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபி, எனக்கு நோய் வந்து விட்டால் அவன்தான் அந்த நோய்க்கான நிவாரணத்தை வழங்குகிறான். என்னை மரணிக்க செய்பவனும் அவன்தான், இந்த மரணத்திற்கு பிறகு என்னை உயிர்ப்பிக்கக்கூடியவனும் அவன்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த மக்தப மாசாக்கள் எல்லாம் நம்ம ஓதுன ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு வீடுகளில் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அல்லாஹ்வை நம்பினேன், வேதத்தை நம்பினேன், மலக்குகளை நம்பினேன், மறுமை நம்பினேன்ட்டே வரும்போது ஒரு வரி இப்படி ஒரு வல் ததிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை இரண்டும் அல்லாஹ்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் நடக்கிறது என்று நான் நம்புவது என்பதும் நம்முடைய நம்பிக்கையில் உள்ளது. அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது, அல்லாஹ் தான் தந்தான். நான் எதிர்பாராத ஒரு கட்டமோ அல்லது ஒரு வேதனையோ ஒரு சங்கடமான நிகழ்வோ நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதற்கு சில மனிதர்கள் காரணமா கிடையாது, சில உயிரினங்கள் காரணமா கிடையாது, இல்ல சில பேர் பேசிய வார்த்தைகள் காரணம் கிடையாது, சில நேரங்கள் காலங்கள் காரணம் கிடையாது. அப்படி நம்புகிற போது அந்த இடத்தில் பகுத்தறிவு மட்டும் அடைந்து போய் விடுவதில்லை. சங்கைக்குரியவர்களே, இறை நம்பிக்கையும் அங்கே சேதப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் எனக்கான நன்மையை கொடுத்தான் என்று நம்புகிற போது ஈமானிய உரம் அங்கே பலப்படுகிறது. இல்ல எனக்கு ஏற்பட்ட பலன் இதனால், எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இந்த காலத்தினால், இந்த மனிதரால் என்று நம்புகிற போது அவருடைய இறை நம்பிக்கையும் பாதிக்கப்படுகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் இருந்தது. எல்லா நபிமார்களைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கலைந்தார். தலை சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். பறவைகள் பறந்தால் வலது பக்கம் பறந்தா நல்லது, போற காரியம் விளங்கும். இடது பக்கம் பறந்தா விளங்காது. அரபுகளிடத்தில் இருந்த பழக்கம் எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வெளியே போகும்போது கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை எடுத்து வெளியே விடுவாங்களாம். வலது பக்கம் பறந்துருச்சுன்னா பறவை தப்பிச்சுது, இடது பக்கம் பறந்துச்சுன்னா முதல் தடவை மன்னிப்பு, மறுபடியும் பிடிச்சு கூண்டுக்குள்ள விடுவாங்க. மறுபடியும் இடது பக்கம் பறந்தா கல் எடுத்து அடிச்சு இங்கே பறக்க போ, வலது பக்கம் பறன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அப்பா வலது பக்கம் பறந்துச்சு, போற காரியம். நபியர்கள் சொன்னார்கள், அகிரு துயூர ஃபீ முக்னதிஹா, பறவைகள் சகனம் பார்க்காதீர்கள், அதை அதனுடைய கூட்டிலேயே வையுங்கள். நீங்கள் வெளியே போகிற காரியம் நன்மையா தீமையா என்று முடிவெடுக்கிற இடத்தில் பறவைகள் கிடையாதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு பண்பட்ட ஒரு சமூகத்தை நபியவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், அவர்களிடத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை கலைந்து, படைத்த இறைவனை தவிர எனக்கான நன்மையை தருகிற ஆற்றல் யாருக்கும் கிடையாது, என்னுடைய தீமையை தடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது என்கிற ஒரு ஆழமான தெளிவான அழுத்தமான சிந்தனையாளர்களை இஸ்லாம் அன்றைக்கு உருவாக்கியது. நீங்கள் உலக வரலாறுகளை எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இஸ்லாம் வளர்ந்தது அப்படின்னு ஒரு புக் எழுதுறாங்க. அந்த இஸ்லாம் வளர்ந்ததற்கான பல காரணங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கமாக வரல, ஒரு இயக்கமாக வளர்ந்ததுன்னு எழுதலாம். ஏனென்றால் தமிழகத்தில் மூட நம்பிக்கை மண்டி போய் கிடந்தது இல்லையா? மேல் ஜாதிக்காரன் வரும்போது கீழ் ஜாதிக்காரன் வந்தா அந்த வழியை போக முடியாதுங்க, காரியம் விளங்காது. விதவை பெண்கள் வந்தால் போகிற காரியம் உருப்படாது, காதி குடத்தோடு வந்தால் போற காரியம் விளங்காது, காய்ந்த ஓலையோடு ஒருவன் சுமந்து கொண்டு எதிரே வந்தால் போன காரியம் விளங்காது என்கிற மூட நம்பிக்கைகள் மண்டி போய் மலிந்து போய் இருந்த தேசங்களில் இந்தியாவும் ஒன்று. இஸ்லாம் அதெல்லாம் போய் நீங்க போற காரியம் நன்மை என அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டிருந்தால் அது நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னது. மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும்படி கற்றுக் கொடுத்த காரணத்தினால் எழுதுகிறார்கள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இஸ்லாம் ஒரு இயக்கமாக வளர்ந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லா காலங்களிலும் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துத்தான் வந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் அல்லாஹ்வை நிராகரிச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நிராகரித்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை தந்தான். சில ஆண்டு காலங்கள் பட்டினி இருந்தார்கள், சில ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டன, பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ள வர வரைக்கும் ஊர் நல்லா தான் இருந்துச்சு, எப்ப அவர் வந்தாரோ அதனாலதான் ஊர்ல இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இதா பின் துஸிபஹும் ஸய்யாத்துன் யத்தய்யரு பி மூசா பி மம்மா, அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களோடு இருந்தவர்களால் தான் இந்த துர்ச்சகனம் ஏற்பட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த துர்ச்சகனம் அவர்களால் ஏற்படல, நீங்க செய்த தீய காரியங்களால் ஏற்பட்டது என்று குர்ஆன் கற்றுத்தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எதிரில் வரக்கூடிய ஒரு பெண் விதவையாக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய காரியம் கெட்டு போய் விடுகிறது என்று ஒரு கற்பனையாக வைத்துக் கொண்டார். படைத்த இறைவனுக்கு ஆற்றல் இல்லையா? இந்த உலகத்தை படைத்து வானத்தை படைத்து அதில் பிரம்மாண்டமான பல கோள்களை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புக்கு இல்லாத சக்தி அந்த வெள்ளப்படவைக்கு இருக்கா? அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு இல்லாத ஒரு ஆற்றல் அந்த காய்ந்து போன, அது பச்சை ஓலையில காய்ந்து போன ஓலைக்கு இருக்கிறதா? ஒரு காலி குடம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய மடமைத்தனம், அறிவீனம் அது. இஸ்லாம் அது தொடங்கிய நாளிலிருந்தே இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. வெளியே போகும்போது பூனை இருக்கிற இடத்துல பூனை வரது சகஜம் தானுங்க. பூனை அதிகமா இருக்கிற இடங்கள்ல பூனை வரும் இல்லையா? பூனை வந்ததால ஒரு காரியம் கெட்டு போச்சு, கல்லு தடுக்கிறதுனால ஒரு காரியம் கெட்டு போச்சு, நடக்கிற போது நிலவு தட்டியதால் நான் போற காரியம் விளங்காது. அது என்னவோ தெரியல, இடத்துக்கு இருந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு, போற காரியம் சரியா விளங்காதுன்னு நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களை, இது ஒரு யூகமாக இருக்கலாம், இது வருவது தவறுன்னு நம்ம சொல்லல. இந்த எண்ணங்கள் வரலாம், மனிதர்கள் தானே. நாம் சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரத்தினுடைய தாக்கம் நமக்குள் ஏற்படலாம், அது தவறல்ல. ஆனால் இதனால் நான் பின்வாங்கினேன் என்று சொன்னால் மார்க்கம் நம்மை கண்டிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சபையில ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பறவை பறக்குது, சத்தம் போட்டே போகுது. ஒரே சந்தோஷம். கயிறும் பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா நடக்க போகுது, நல்லா நடக்க போகுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த பறவைக்கு அப்படியெல்லாம் எந்த ஆற்றலும் இல்லைம்மா, இந்த ஹாதாலா கயிறுன் வலா ஷர். ஒரு சாதாரண பறவைங்க, அதுக்கு எந்த நன்மையை தருகிற ஆற்றலோ எந்த தீமையை தடுக்கக்கூடிய ஆற்றலோ அதற்கு கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பண்படுத்தினார்கள். நீங்க வெளியே போறீங்க, போகிற போது பறவை இடது பக்கம் பறந்த காரணத்தினால் ஆகா போன காரியம் விளங்காது, நீங்க திரும்ப உள்ள வந்தா பக்கத்து அஷரக்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு இணையாக ஒரு பறவை வைத்து விட்டார்கள். மன் ரஜஅத்துஹு துயரத்து அன் ஹாஜத்திஹி பக்கத்து அஷரக்கண்டா. அல்லாஹ் இவ்வளவு பெரிய குற்றமா அது? பூனை போகுது, அதனால நான் திரும்பி வர்றேன். போகும்போது நிலவு தட்டிருச்சுங்க, இவர் பார்த்து போயிருக்கணும். அதுதான் வர இல்லையா, நம்ம உயரம் 5.25 அடி, நிலவு 5 அடி தான் இருக்குன்னா ஒரு 4 அடி குனிஞ்சு போகணும்னு இவர் யோசிச்சிருக்கணும். கல்லு தட்டிருச்சான். கல்லுக்கு என்ன உயிர் இருக்கா, உணர்வு இருக்கா? நான் பார்த்து சென்றிருக்க வேண்டும், நாம தட்டலையா, கல்லு தட்டிருச்சான். அதனால் திரும்ப வந்து இவர் தண்ணி குடிச்சிட்டு போனா போற காரியம் சரியா நடக்கும். யார் செய்கிறார்களோ, கண்ணியத்திற்குரியவர்களே, நபியவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். அதற்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதா? நமக்கான நன்மையை அல்லாஹ் முடிவு செய்கிறான். அந்த பொருள் சாதாரண உயிரினம், அது எப்படி உங்களுடைய நன்மைகளை தடுத்து விட முடியும்? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய குற்றம்னா இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? ஏன்னா மனசுல அப்படியான எண்ணங்கள் வரத்தானே செய்யும். வெளியே போறோம், லேசா கால் தடுத்து விழுகுது, பெண்கள் பார்த்து போங்க, வெளியே போய் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப என்ன செய்யலாம்? நபியவர்கள் சொன்னார்கள், அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்தால், மனதில் வரக்கூடாதுன்னு சொல்ல வந்தா, நபியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம லா யத்தி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த. இந்த துஆ ஓதணுமா? யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் உன்னால் தவிர வேறு யாராலும் வழங்க முடியாது. துஆ ஓதணும். வலா யذهபு பிஸ்ஸய்யாத்தி இல்லா அன்த, எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் உன்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஓதுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பிக. நன்மைகளின் பக்கம் திரும்புவதும் பாவத்தை விட்டு விலகி வருவதும் இல்லாவிக்க, உங்களுடைய உதவியை கொண்டே தவிர இல்லை என்கிற துவாவை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாலுமே பெரிய போட்டி தான் சமூகத்துலங்க. நம்ம நிறைய பேசலாம், ஆனா அதை செயல்படுத்துற இடத்துல இருக்கும்போது நிறைய சிக்கல் வரும். மிக குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரியான மசாயில் எங்கிருந்து தான் வருது, எங்கிருந்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னே தெரியல. இவர் ரொம்ப உறுதியா இருப்பாரு, ஆனா அந்த அம்மா சொன்னோன்னு இவர் அப்படியே பலகீனமாயிடுவார். ஒரு விதமான அச்சம் வரும், நான் கரெக்டா தான் இருக்கேன், பெண்கள் கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு சொல்லுவார். பல நேரங்கள் அப்படி நடந்து விடுகிறது. பேசிக்கிட்டே இருக்கிறோம், எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கும் இருக்கு வீடுகள்ல, வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி தெரியாம கேட்டுருவாங்க. கேட்டுட்டு இவர் போயிட்டு வந்து சொல்லுவாரு, நான் போகும்போது நீ எங்க போறன்னு கேட்டில்ல, அதனால போன காரியம் சரியா விளங்கல. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டாங்கன்னு வைங்க, போயிட்டோம், போன இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல. அப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு இதுதான். இல்ல போற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நீ எப்ப வாயை வச்சு போற வழியிலே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, கேட்ட கூட தாண்டலங்கிற. அப்படி என்றால் நம்முடைய மனதில் அந்த நம்பிக்கை வேரூன்றி போய் விடுகிறது. நம்முடைய பிள்ளைகளை இதை நம்ப தொடங்கி விடுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, நீங்க வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்காம போயிட்டு வந்த பிறகு கேட்க முடியுமா? வெளியே போகும்போது கேட்க முடியும். அப்ப சில வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது என்று நம்பக்கூடிய நிலை மூமின்களுக்கு பொருத்தமல்ல. அல்லாஹ் தஆலா நாடியது நடக்கும். அப்படி கேட்பது நமக்கு சௌரியம் இல்லைன்னா நாமளே சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும். வீடுகளில் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவார், எனக்கு மௌத்த ஹயாத்தெல்லாம் இருக்கு, சீக்கிரம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயத்த பேசும்போது ஏங்க மௌத்தெல்லாம் சொல்றீங்க? மௌத்தெல்லாம் கெட்ட வார்த்தையை பேசு தெரியுமா? சங்கைக்குரியவர்களே, அதெல்லாம் கிடையாது. மௌத்துன்னு சொன்ன உடனே மௌத்து வந்துடுற. நமக்கு அல்லாஹ் விதித்தது நடக்கும், அது வேறு செய்தி. அதை பேச வேண்டும் என்று நம்ம சொல்லலை. இப்ப பார்த்தாலும் மௌத்து மௌத்துன்னு பேசுங்கன்னு சொல்லலை. ஒருவர் பேசுகிறார், மறுமையை நினைவு வருகிறார், நான் அல்லாஹ்விடத்தில் செல்ல போகிறேன், என்னுடைய கடமைகளை முடிக்கப் போகிறேன் என்று சொல்வது பெருந்தன்மை தானே, ஆன்மீகத்தின் வெளிப்பாடு தானே.
அது எப்படி ஒரு குறையாக இருக்க முடியும்? அப்போ அந்த வார்த்தை சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற பெண்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். என்ன காரணம்னா, சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்று நாம் நம்புவது அல்லாஹுக்கு நிகராக அதை வைப்பதாக பொருள். சில நேரங்களில் தலாக்கு மௌத்து நம்ம பயான் பேசி அந்த ஊர்ல ஏதோ ஒன்று ரெண்டு மௌத்து நடந்துருச்சுன்னு வைங்க, நான் அப்பவே நினைச்சேன் அடுத்து பயான் பேசும்போதே தெரியும் இதெல்லாம் நடக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பல இடங்கள்ல பாருங்க அந்த தலைப்பெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு விதமான அச்சம் இருக்கு. அப்படி என்றால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை வலுப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கடந்து நமக்கு எதுவும் நடக்காது. குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தருகிறான் என்றால் பலா காஷிபலஹு இல்லாஹு, அந்த சோதனையை நீக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. அதே நேரங்களில் அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை தருகிறான், அருளை தருகிறான் என்றால் பலா ராத்தலி ஃபதுலிஹி, அவருடைய அருளை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று சொல்லி தருகிறார். அங்கேக்கூடியவர்களே, இது சஃபருடைய மாதம் இல்லையா? சஃபருடைய மாதத்தில் நமக்கு தெரியும் நிறைய இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஒடுக்கத்து முதலிருந்து எல்லாமே இந்த மாதத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. பழைய காலங்களில் இருந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இன்றைக்கும் அந்த சிந்தனைகள் சில இடங்களில் சில மக்களிடத்தில் அது ஒரு ரேகையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சஃபர் மாதங்களில் பெரிய அளவுக்கு நல்ல காரியங்கள் எதுவும் செய்யறதில்லை. இது ஐயாமல் ஜாகிலியால் இருந்த பழக்கம் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. சஃபர் மாதம் அது பீடை மாதம், நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினான். பேசுறது ரொம்ப சுலபம். செய்து காட்டினார்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை சஃபர்ல நடத்தினாங்க. தன்னுடைய நிக்காஹ்களில் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை சஃபரில் நிக்காஹ் செய்தார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிக்காஹ்வை சஃபர் மாதத்தில் செஞ்சு காட்டினாங்க. அப்படி செய்து அதில் ஏதேனும் பிழைகள் நடக்கலாம், தலாக் நடக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மற்ற காலங்களில் நடக்கிற நிக்கால தலாக்கே நடக்கிறது இல்லையா? சஃபர்ல செய்ய வேண்டாம்னு அப்பவே சொன்னேன். வீப்புக்கு இவன் செஞ்சா பத்தியா பிள்ளை வீட்டுல வந்து உட்காந்துருச்சு. ஏன் மற்ற காலங்களில் செய்யற நிக்காத வீட்டுல வந்து பிள்ளைங்க உட்காருது இல்லையா? இந்த சிந்தனையைத்தான் நாம் குற்றம் என்று சொல்லுகிறோம். அந்த இடத்துலதான் அல்லாஹ் தஆலா நாடியே நடந்திருக்குப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா விடுப்பா என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் என்னுடைய இறையச்சம் பலப்படுகிறது. அவர்களின் தடுமாற்றத்தை நீக்குகிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிதானே? அல்லாஹ்வுடைய ஆட்டம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த நன்மையும் நடக்கவே இல்லை. எனக்கு ஏற்படுகிற தீமைகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. காலங்களுக்கோ மனிதர்களுக்கோ பொருட்களுக்கோ நான் சொல்லுகிற வெறும் வார்த்தைகளுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லை என்பதை குர்ஆன் பல இடங்களில் தெள்ள தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சஃபர் மாதத்துல தான் போர் சம்பந்தமான வசனம் இறங்கியது. சஃபர்ல தான் ஹிஜ்ரி 2. அது வரைக்கும் போருக்கான அனுமதி வழங்கப்படவே இல்லை. ஹிஜ்ரி 2 தான் போர் சம்பந்தமான வசனம் இறங்கியது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை மிக நேர்த்தியானவர்களாக, அறிவார்ந்தவர்களாக, பக்குவப்பட்டவர்களாக உருவாக்கினார்கள். கண்மூடித்தனமான பேச்சுக்களை, செயல்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். இதான் அப்படின்னார். அவங்களே சொல்றாங்க, அங்க உயரமான இடத்துல ஏறும்போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கன்னு பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. நாங்களாம் ரொம்ப சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர்னு சொன்னோம். நபி அவங்க பார்த்துட்டே சொன்னாங்க, எங்க எதுக்கு இவ்வளவு சத்தம் போறீங்க, நிதானமா சொல்லுங்க. இன்னைக்கும் லாத்ததோன அசம்ம வதா காயிபா, நீங்கள் அடைக்கக்கூடிய இறைவன் காது கேட்காதவனோ வாய்வன், எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருப்பவனை அடைப்பதாக கருதாதீர்கள். இன்னமும் மாக்கும், அவன் உங்களோடு தான் இருக்கிறான். சமியும் கரீம், பக்கத்துல தான் இருக்கான். நீங்க பேசுறத அவனுக்கு கேட்கும், உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறான். இவ்வளவு சத்தம் வேண்டான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதானப்படுத்தினார். சொறிபிடித்த ஒட்டகத்தை தனியாக ஆக்குகிற பழக்கம் கொண்ட மக்கள் நபியவங்க கேட்டாங்க, ஏன்ப்பா அந்த ஒட்டகத்தை மட்டும் தனியா கட்டியிருக்க? இல்ல இல்ல, அந்த ஒட்டகம் சொறி பிடிச்ச ஒட்டகம், அதுகிட்ட இருந்து அடுத்த ஒட்டகத்துக்கு அந்த நோய் அப்படியே பரவிடும், நாங்க பயப்படுறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் கேட்டாங்க. சரிப்பா, முதல் ஒட்டகத்திலிருந்து இருந்து 2வது ஒட்டகம், 2ல இருந்து 3, 3ல இருந்து 4க்கு நோய் பரவனதான் நம்புறீங்களே. ஃபமன் அஅதல் அவ்வல், முதலாவது ஒட்டகத்திற்கு அந்த நோயை பரப்பியது யார் என்று கேட்டார். 1ல இருந்து 2க்கு வந்தது லாஜிக்கா தெரியுது, 2ல இருந்து 3க்கு வந்தது அறிவுக்கு பொருத்தமா இருக்கு. அப்படின்னா முதல் ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னா, நோய் பரவறதா இருந்தா முதல் ஒட்டகத்திற்கு எங்கிருந்து வந்தது? மார்க்கம் கற்றுத் தருகிறது, முதலாவது ஒட்டகத்திற்கு நோயை தந்தவன் அல்லாஹுதான். அதே போலதான் அடுத்தடுத்த ஒட்டகத்திற்கு அல்லாஹினுடைய ஏற்பாட்டின்படி அங்கே நோய் வந்திருக்கிறதே தவிர சங்கைக்குரியவர்களே நோய் பரவலன்னா. அப்படி என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக வழங்கி இருக்கிறான்.
நமக்கான நன்மைகளை தீமைகளை அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான். காலங்களோ நேரங்களோ பொருட்களோ அது முடிவெடுப்பதில்லை. நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எனக்கான காலத்தை நன்மைக்குரியதாக மாற்றிக்கொள்ளலாம். அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய காலங்களை நன்மைக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். துபைல் இப்னு அம்ர் தௌசின்னு சொல்லி யமாமா நாட்டுக்கு ஹிஜ்ரி 7 சஃபர் மாசத்துல இஸ்லாத்துக்கு வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு இணங்க அவருடைய பகுதிக்கு போகிறார். சில வருடங்களில் 80 குடும்பங்களில் 400 பேர் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வர்றார். சொல்லுங்க, 400 பேர் மதீனாவில். அதுல ஒருத்தர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு நன்மை போதும், அவருக்கு போய்கிட்டே இருக்கும். இவர் மூலமாக முஸ்லிமானவர்கள் 400 நபர்கள் இருந்தால் அதில் ஒருவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த பங்கு பெரும்பங்கு. அந்த நன்மை துபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நல்ல காலம் கெட்ட காலம்னு ஒண்ணு தனியா இல்லை. சுபுகு தொழுதான் நல்ல காலம், சுபுகு தொழுதலையா கெட்ட காலம் இல்லையா? மன் சொல்ல சுபுக ஃபவபி திம்மத்தில்லா. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் சுபுகு தொழுது விட்டீர்கள் என்றால் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறீர்கள். என்னுடைய வியாபாரம் பறக்கத்தான் இருக்கும், நடக்கக்கூடிய காரியங்கள் நன்மையாக இருக்கும். சங்கைக்குரியவர்களே, பிஸ்மில்லா சொல்லி நான் தொடங்கக்கூடிய காரியம் அது வெற்றியானதாக பரக்கத்து நிறைந்ததாக இருக்கும். அப்படின்னா என்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. குர்ஆன்